எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சார்கிட்ட அந்த 2 days கழிச்சுட்டு ஜிஎம் பாஸ் பண்ண சொல்லி போய் கொடுத்தாங்க. சார் சொன்னார் நான் பாஸ் பண்ண சொல்லி எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆக்சுவலி இது வரும்னு எதிர்பார்க்கல. பட் இப்போ இவர் தான் வீட்டு பார்த்துருக்கோம். ஸ்கூல் போனப்போ துப்பாக்கி ஷூட்டிங் போய் பார்த்தோம். அவனுடைய மடியில் வச்சுன்னு அவங்க நேரத்தில் வச்சுன்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷம். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த அசோக் சக்ரா விருது பெற்ற முகுந்த் வரதராஜனுடைய பெயரானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரை இருக்கின்ற அந்த வேளச்சேரி சாலைக்கு சூட்டப்படும் என்ற அரசாணையை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த முகுந்த் வரதராஜன் குடும்பத்தினர் இது தொடர்பாக நம்ம சில கேள்விகள் கேட்போம். சரி, இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுடைய நாட்டிற்காக தியாகம் செய்த முகுந்தோட பெயரை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரை செல்கின்ற அந்த வேளச்சேரி சாலைக்கு மாற்றி அமைத்து அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஹானர் சார். கோர்ஸ் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு எங்களுக்கு. இப்போ பொதுவாக இந்த அவருடைய நீங்க வாழ்ந்த பகுதி கிழக்கு தாம்பரம் பகுதி வேளச்சேரி சாலை அந்த ஆனந்தபுரம் பகுதியில் வச்சிருக்கீங்க. கிறிஸ்துவ கல்லூரியில் முகுந்த் படிச்சிருக்கிறாரு. அந்த சாலைக்கு இப்போ முகுந்த் வரதராஜ் என்ற பெயர் வைக்கணும்னு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தமிழக முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு நிறைவேற்றிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ஆக்சுவலாக 2014 இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரோடுக்கு பேர் மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏஐடிஎம்கே அரசு தான் இருந்தது. பேப்பர்லாம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. சில பேர் சொன்னாங்க நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு. கவர்மெண்ட்லேயே பண்ண போகிறது நாங்கள் அதுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா. அது அப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னோட மாட்டு பொண்ணுட்டையும் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டு சொன்னோம் இந்த மாதிரி. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதில். இது தொடர்பா நீங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நேரில் போய் பார்க்கறதுக்காக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி தெரியல சார். அது சொன்னோம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த இதுக்கு முன்னாடியே முகுந்த் இறந்த அப்புறமே நாங்கள் போய் அவரை பார்த்தோம். ஒரு ஷூட்டிங்கில் அப்துல் கனின்ற ஒரு ஆக்ஷன் போனார். அப்போ போய் பார்த்தோம். குழந்தைய வச்சுன்னு ரொம்ப நேரம் பேசியிருந்தார் எங்களோட. அதனால திருப்பி அவர்கிட்ட பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நிச்சயமாக பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மகன் பெயர் வேளச்சேரி சாலைக்கு வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எனக்கு தெரியல. இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. எம்சிசி காலேஜ்ல அவன் படிக்கணும் ஆசைப்பட்டான். அந்த ஒரு வருஷம் கோர்ஸ் தான் படிச்சான். பட் ஜேர்னலிசம் தான் படிச்சான். பட் படிக்கணும் ஆசைப்பட்டான். அங்க இப்ப சீட்டு கிடைக்கல. லேட்டா வந்தனால, இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லேட்டா வந்தனால சீட்டு கிடைக்கல. ஸோ அதுதான் படிக்கணும் ஆசைப்பட்டான். ஸ்கூல் மாதிரி இருக்கே அப்படின்னு, எம்சிசி காலேஜ்னா பெருசா இருக்கும் அப்படின்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அது இதுதான். அந்த வாசல்லையே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த அசோக் சக்ரா விருது பெற்றவர் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த சாலையோட ஒரு பெயர் மாற்றம் வந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எதிர்பார்க்கல. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரோடுக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இது தொடர்பா நீங்க முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? என்ன சார், நிச்சயமா எங்கள் தேங்க்ஸ் தான் சார். அதான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் ஆயிடுத்து. இந்த சினிமா வந்ததுனால கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் இது ஃபேமஸாக வந்தது. எல்லாரும் முகுந்தோட அப்பான்னு எங்களை பார்த்து சொன்னாங்க. இப்போ இது பேர் வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நிச்சயமா சிஎம்.
மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பெயரானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி சாலை வரை இருக்கின்ற அந்த வேளச்சேரி சாலையில வந்து அந்த அரசாணையே வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார். முகுந்த் வரதராஜன் சாலை என அந்த சாலை மாற்றப்படும் என்ற அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து செய்தியாளர் மீரான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.